இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று திருகோணமலை நகராட்சி மண்டபத்தில் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அமுல்படுத்தும் முகமாக இன்று இந்த கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாரிய நேத்ரன் குறிப்பிடுகின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயற்குழு கூட்டம் இன்று முதலாவதாக திருவண்ணாமலையில் நடந்து வருகின்றது. ஏற்கனவே வவுனியாவில் இடம்பெற்ற மாநாட்டிற்கு தெரிவு செய்யப்பட்ட மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக 15 தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது பற்றி நாங்கள் இன்று இந்த செயற்குழு கூட்டத்திலே ஆராய்ந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த அரசியல் பணியை முன்னெடுப்பதற்காக ஒரு விசேட குழுவை அரசியல் பணிக்காக நியமித்திருக்கின்றோம். அதிலே எமது தலைவராக இருக்கக்கூடிய இரா சம்பந்தன் ஐயா அவர்களின் தலைமையிலே இப்பொழுது தலைவராக இருக்கிற தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, அதைவிட இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைராஜ சிங்கம், பேராசிரியர் சிற்றம்பலம், பொன் செல்வராஜா பாராளுமன்ற உறுப்பினர், CVK சிவஞானம், வடமாகாணத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய குருகுலராஜா, அதைவிட எமது பாராளுமன்ற தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், இவர்களுடன் கிழக்கு மாகாண சபையின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி, அதைவிட வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஆகியோரின் அவர்களை உள்ளடக்கி இந்த அரசியல் பீடம் செயல்படும் என்று இன்று நாங்கள் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எடுத்திருக்கின்றோம். பெரும்பாலும் இதன் தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று கிராமம் ரீதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் அமைப்புகளை உள்வாங்கி எதிர்வரும் ஒரு வெகுஜன போராட்டம் ஒன்றை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்ற ஏகோபித்த முடிவும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.